ஸோ நம்ம இப்போ எப்படி வந்து சைனாவில் வந்து மெட்ரோக்கு டிக்கெட் வந்து டிக்கெட் வெண்டிங் மிஷின்லேருந்து எடுக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போயிட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கேயும் செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம லைன் எந்த லைன்றதை பார்த்து செட் பண்ணிடுவோம். ஸோ நான் போக போகிறது வந்து லைன் 10. ஸோ நான் என்னோடய லொக்கேஷன் ஷாங்காய் ஜூ. ஸோ ஓகே செலக்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே ஸோ ஷாங்காய் ஜூக்கு 3 yuans. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு டிக்கெட் பே பண்ணணும். QR கோட் பேமெண்ட். ஸோ நான் QR கோட் பே பண்ண போகிறேன். ஸோ ஃபைனலாக பே ஆகிட்டு நமக்கு வந்துட்டு இப்படி கார்டு கொடுத்துருவாங்க, நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி. ஸோ இதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு பயணம் பண்ண வேண்டியதுதான். ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் நான் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஷாங்காய் ஹாங்ஜியோ ஸ்டேஷன். விச் மீன்ஸ் ட்ரெயின் வேறு ஒரு சிட்டிலேருந்து ட்ரெயின் ஏறி இங்கே வந்துட்டு ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் நான் வந்து மெட்ரோ எடுக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து 10 லைனில் தான் ஷாங்காய் ஜூக்கு போகணும். ஸோ நம்பர் 2 ஓகே நம்பர் 10 இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கேயுமே செக்யூரிட்டி செக் இருக்கும், என்ட்ரன்ஸ் கேட். ஸோ ஒவ்வொரு லைனுக்கு எந்தெந்த இடம்ன்றது வந்து வரைக்கும் கரெக்டாக எப்படி பண்ணும். ஸோ லைன் 10 நமக்கு அங்கே செக்யூரிட்டி செக் முடித்த அப்புறம் தான் நம்ம வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். காசு இல்லாமல் மெட்ரோவில் டிமிக்கி காட்ட முடியாது. ஸோ ஓகே ரொம்ப கஷ்டம் ஓப்பன் ஆகுது. ஓகே இங்கே சாரி. இது வந்து லைன் 217 இங்கே புட்டோங் ஏர்போர்ட் போகிறது. ஸோ ஷாங்காயில் வந்து 2 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. ஒன்று ஷாங்காய் புட்டோங், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஷாங்காய் ஹாங்ஷியோ. ஸோ நம்ம இப்போ ஹாங்ஷியோவில் தான் இருக்கோம். ஸோ இப்போ லைன் 10 பிடிச்சி நம்ம ஷாங்காய் ஜூக்கு போகணும். ஸோ ஓகே சால்ட்டாக லைன் 10க்கு வந்துட்டோம். ட்ரெயின் வெயிட்டிங்கில் இருக்குது. போகணுன்னா போகலாம். ஸோ ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும், எங்கெங்கே போகும் எப்படி போகணுன்றது. ஸோ ஷாங்காய் ஜூ லைன் 10 தான். ப்ளூ கலர் லைன் தான் லைன் 10, சாரி வயலட் கலரு. இப்படி போனால் ஷாங்காய் ஜூ முடியாது. ஸோ நம்ம ஆப்போசிட் சைடில் தான் வந்துட்டு ஏறணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ஹாங்ஜியோ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ஹாங்ஜியோ ரயில்வே ஸ்டேஷன் இப்போ ஷாங்காய் ஜூக்கு ஒரு 2 ஸ்டாப் தான். ஸோ ட்ரெயின் வந்துருச்சு, ஐ மீன் மெட்ரோ வந்துருச்சு. ஸோ உள்ளே போக போகிறோம். ஓகே சீட் கிடைக்கல, நம்ம தேவையில்லை, 2 ஸ்டாப் தான்றதுனால தேவைப்படாது. ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் போயிடலாம். சேம் டைம் ரூட்ஸும் இருக்கும் பாருங்கள் இந்த ட்ரெயினுக்குள்ளேயே. ஓகே ஸோ ஃபைனலி வெளியே வந்தாச்சு மெட்ரோலேருந்து. ஸோ ஷாங்காய் ஜூ ஸ்டேஷன் தான் எக்ஸிட்டை தேடணுமே. ஓகே ஃபைனலி எக்ஸிட் வந்துருச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைன் எக்ஸிட் 1ல் வெயிட் பண்ணுறேன்னாங்க. ஸோ நான் எக்ஸிட் 1 தேடி போவோம். இதெல்லாம் தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே எக்ஸிட் 1 எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸிட் கேட். எக்ஸிட் 4 இந்த சைடு, எக்ஸிட் 1 அங்கே. ஓகே ஸோ நம்ம டெஸ்டினேஷன் வந்தது இந்த மாதிரி எக்ஸிட்டில் வந்துட்டு கார்டை வந்து
இன்சர்ட் பண்ணிடணும். ஸோ ஓப்பன் ஆகிடும். ஓ இப்போவும் தப்பாக மாறிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த சைடு தான் நம்ம எக்ஸிட்டு. ஓகே, ஸோ நிறைய டிக்கெட் வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கும். ஸோ பயப்பட வேண்டாம். சைனா வரும்போது முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே சைனீஸில் இருக்கும். இப்போ நிறைய இடத்துல இங்கிலீஷ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் ஃபாரினர்ஸ்க்காகவே. ஸோ நம்ம எக்ஸிட் 1 எலிவேட்டரில் போக போகிறோம். சாரி, எக்ஸ்கலேட்டரில் போகிறோம். சாரி. நான் இன்னொன்று என்னென்னா, திரும்புகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே கேமரா இருக்கும். ஸோ யார் யார் என்ன பண்ணுறா, எங்கே வரா, எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கவர்மெண்ட். ஜூ கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஜூவை தேடுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸை தேடுவோம். ஓகே, வந்துட்டோம். இந்த ஜூ என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஸோ இதுதான் டிக்கெட் ஆஃபீஸ், ஜூ டிக்கெட் ஆஃபீஸ். 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்துட்டு 36 யுவான், 360 ரூபாய். அதுவே ஸ்டூடெண்ட் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 6 to 18 வயசுக்குள்ள இருந்தாங்கன்னா 20 RMB. அடல்ட் டிக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா 40 RMB. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி டிக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபோ ஐ ஆம் ஷோயிங் திஸ். ஸோ பாருங்கள், நேச்சுரல் ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து நேச்சர். சைனீஸ் கிட்ட பிடிச்சதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி ஃபுல்லாகவே வந்து ஃப்ளார்ஸ் வச்சுருப்பாங்க. திரும்புகிற இடத்துல எல்லாம் ஃப்ளார்ஸ் இருக்கும். ஸோ அதையும் கரெக்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ என்ட்ரன்ஸில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஷாங்காய் ஜூவோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் ஒட்டு போயிட்டுருக்கு போல இருக்கு. ஸோ என்ட்ரன்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கண்டுபிடிச்சேன் வேலு முருகனை கண்டுபிடிச்சேன். என்ன பத்மா, போமா? ஓகே, ஆரம்பிச்சிட்டியா? என்ன ஒரே தூக்கமா? விடிய காலை எழுப்பி விட்டனா? சிக்கு 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 சிக்கு. வெல்கம் டு ஷாங்காய் ஜூ. ஷாங்காய் ஜூ உங்களை இனிதே வரவேற்கிறது. ஓகே, சென்னை வண்டலூர் ஜூலையும் வேலை நடக்குது. இங்கேயும் வேலை நடக்குது. சரி, ஓகே. டிக்கெட்டுங்க என்ன காணுமா? புடி. ஓகே, மொத்தம் எத்தனை டிக்கெட்டு காட்டு, திருப்பு. ஓகே, டன் சங்கரன். ஓகே, உள்ள போயிட்டோம். இது பட்டர்ஃப்ளை கார்டனில் வந்துட்டு இப்போ தான் செடி போட்டுருக்காங்க போல. என்ன பட்டர்ஃப்ளை கார்டன் கேட்டீங்க? இப்படி தாண்டா இருந்துச்சு ஒரு 5 வருஷம் முன்னாடி. ஆமா, நீங்க முன்னாடி வந்துட்டீங்கல்ல. ஆமா. யார் கூட வந்தா? அருண்ராஜ், நானு, அதுக்கப்புறம் ஆலன் ஸ்டீவர்ட். இது போயிட்டு இப்படி சுத்திட்டு வரணுமா? ஆமா, அப்படி சுத்தி இப்படி வரும். எனக்கு பாம்பனா பயம். நீ நம்ம இதுல எல்லாம் பார்த்தோம், அது பேர் என்னது? சூச்சோ ஜூ. அது அந்த அளவுக்கு இல்ல. எனக்கும் பாம்பு கிட்ட பேசிட்டு இருந்த நாகினி. சரி, இது இருக்கா இல்லையா? சார்ஜ் இருக்கு. பவர் பேங்க் தான் இல்லையா? ரைட்ரா, நீங்க ஏதாவது கடையில் போட்டுக்கலாம். ஓகே, அசிபென்சல் ஃபார்ம்ஸ் ஏதோ ஒரு வகையான மீன். என்னடா இது, ஷார்க்கா? இந்த மீன் தானே நான் அவசரம்ல பார்த்தேன். இதுல சின்னது தெரியல.
ஃபஸ்ட் எடுத்ததுமே ஃபிஷ்ஷஸ், அதாவது அக்வேரியம் மாதிரி ஒரு செட்டப். சைனீஸ் சக்கர். இதான் சைனீஸ் சக்கர். இது இங்கே யாரும் இருக்காப்புல, இங்கே யாரு ஜெயிண்ட் சாலன் இங்கே இருக்காரு இல்லையே. எங்க இதான் படுத்துருக்காப்புல. கொஞ்சம் தள்ளிங்கோ. நான் பட்ட மாதிரி படுத்துருக்கா பாருங்க. மசாஜ் இல்லை, அதுதான் ஜெயின் சாலம். எவ்வளோ பெருசு. ஆமாம், இது மட்டும் தான் இருக்குது. ஆமாம், பாறை மாதிரி கிடக்கு. இங்கே என்ன திரைப்பியா கிடக்கு. பாம்பச்சரியா இதான் தெளிவாக இருக்கு. மட்டையாக கிடக்காம சரி நல்லதான். ஒன்று ரெண்டு கிடக்கா, அங்கேயும் ஒன்று கிடக்கு. தண்ணி ஜில்லுன்னு இருக்காது. இது மீன் இல்லை, இது பள்ளி. பள்ளியா? பள்ளிடா. பள்ளியா? ஆமாடா, பள்ளிடா. பள்ளியா? இப்படி இருக்குது. திறனோட சர்வீசஸ். இங்கே வந்து யார் இருக்கான்னு தெரியல. ஓ, ஓடிட்டு இருக்காப்ல யாரோ ஒரு ஆள். வா, ஷார்க்கா? தெரியலடா, ஏதோ போட்டிருக்கானா. திறனோட நோட்டீசஸ் எல்லாம் ஃபேமிலி நேமாக போட்டிருக்காங்களா. இங்கே பார். இது என்ன தலைமை? ஆம்பிலபஸ் சிட்ரினலஸா? சிட்ரினலஸ். இது இவர் யாருன்னு தெரியல. இது நல்லா இருக்குல்ல, பாம்பெட் வெரைட்டி மாதிரி இருக்குல்ல, குழம்பு சரியா. நீமோ 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 இல்லை, பைண்டிங் நீமோ மாதிரி இருக்கு. பைண்டிங் நீமோ மாதிரி சிகானஸ் புட்டானஸ். அது இது டெரோஃபிலம் கெமிக்கன்ஸா? இதெல்லாம் நார்மல் கலர் ஃபிஷ் மாதிரி தான் இருக்கு. அம்பி இதெல்லாம் வந்து கலர் ஃபிஷ். அதாவது குட்டி மீன் இதெல்லாம் தனியாக விட்டாங்க தெரியலையே. இது பார்த்தா அக்வேரியம் பார்க்கவே தயாரில போலவே. நீங்க என்ன ரொம்ப ஜூம் அவுட் ஆகுது. மீன் சில்லி போடுறது நல்லா இருக்கும் போல. குட்டி குட்டியா. ஆமாம், ஃபுல்லாக கலர் ஃபிஷ்ஷாக இருக்கு. சில்லி போட்டுருவோமா? நீங்க வெஜிடேரியன் தானே? இங்கே பேர் ஹவுஸானில் கிடக்க மீன் தானே. ஆர்வம் வேணாம். அதான் வாஸ்து மீன். அதான் மேலே சுற்றி அதான் ஒன்று தான் போட்டுருப்பாங்க. வாங்கி வைக்கிறேன்னா வாங்கி 4000 5000 இருக்கும். ஏய், எல்லாம் இதெல்லாம் நார்மல் கார்ப்பு. ஏய், இது ஹவுஸானில் விற்கிற மீன். ஹவுஸானில் விற்கிற தேலி மீன். தேலி மீன், தேலி 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 தேலிடா, தேலி தேலி தேலி. இதெல்லாம் நார்மல் ஃபிஷ் மாதிரி தான்டா இருக்கு. ஜிலேபி இது ஜிலேபி கட்டையிலேயே வந்து கிராஸ் பண்ண மாதிரி இருக்கு. கரெக்டு தானே? ஜிலேபியில் கிராஸ் பண்ண மாதிரி இருக்கு. இவ்வளோ பெருசாக இருக்கு.
பத்மா பில்லட் போட்டுருமா? ஃபிஷ் பில்லட். ஆமாடா. எப்பா என்ன போச்சு? பெருசா இருக்குடா. அப்பா என்ன சைஸ்? ரொம்ப பெருசுடா, ரொம்ப பெருசுடா. அதான் மொரட்டை பெருசு இருக்கு. இதே 100 கிலோ இருக்கு, 100 கிலோ மேலே வரும். 8 பேரா? மிச்சம் எத்தனை பேர் சாப்பிடும்? 8 பேரா? 8 பசங்க சாப்பிடலாம். 8 பசங்களே சாப்பிட முடியாதுப்பா. நான்டாங்களே போடுதோ. இந்தியன் மேல் நான்டாங்களே இந்தியன் மெஸ் இருக்கா என்ன? இந்தியன் மெஸ் காலி ஆயிடுச்சு. ஆனா அங்கதான பயங்கரமா ஓடிட்டு இருந்துச்சு நம்ம இருந்தப்ப. அண்ணா நீங்க வேணா ஒரு இந்தியன் மெஸ் வைங்கண்ணா. நான் வந்து சாப்பிடுறேன். நான் எனக்கே சமைக்கிறது இல்ல. இதுல பக்கத்துல நீங்க இருந்து வேற தக்காளி தொக்காளி செஞ்சு கொடுத்தீங்களா? நான் சாப்பிடுவேனா? ஆமா. ஓகே, இது எங்க கூட்டு போகுதுன்னு தெரியல. பாம்பு. ஆமா. பயமான செக்ஷன் இதுதானே. இங்க ஆமையை போட்டு வச்சிருக்காங்க. என்ன தலைவர்? என்ன பாம்பை காணும்? தலைவர் பெயிண்ட் அடிச்சு. ஏய் ஆமாடா, இது ஆமை செக்ஷன். ஆமா ஆமா, இது ஆமை, இது ஆமை. ஆமா இது ஆமை. ஓ ஓ ஆமா. இங்க பாரு ஒரு பள்ளி. இங்க செய். இனம் இனத்தோடு தான் சேரும். என்ன பிளேஸ் அப்படி பார்த்துட்டு பயங்கர குஷி ஆயிடுச்சு. இனம் இனத்தோடு சேரும். ஐயோ ஆத்தி பயங்கர பாய்சனஸா இருக்கு. பாய்சனஸ் கிரியேச்சர். இது என்னது? மரப்பள்ளிய இவ்வளவு அழகா கை வச்சிட்டு போஸ் கொடுக்குது பாத்தீங்களா? கியூட். கூப்பிடு கூப்பிடு வரும். அதுதான் என்ன, அது வந்து என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அது வந்து ஜாலியாக படுத்திருக்கு. இருட்டில் சூரியன் வரையட்டுமே. பொண்ணு நான் அது கூட்ட வராது. பொண்ணு கூட்டா வராதா? அந்த பையன் அது கூட்டோனே வந்துச்சு. இது மாதிரி இருக்குது. சீவை லீசி, அதாவது பிளாக் ஸ்பைனி டைல்டு. இது மாதிரி இருக்குது. மரப்பள்ளி வீடு தானே இருக்கு. மரப்பள்ளி மாதிரி இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் டைல். இனம் தான் தெரிஞ்சு பிளாக் அண்ட் ஒயிட் இதெல்லாம் அமைதியா இங்க இங்க பாரு. இல்ல இது கண்ணால மட்டும் கனெக்ட் பண்ணுங்க. இங்க ஒருத்தர் இருக்கான் பாரு. என்ன மோசம் பார்த்துக்கிட்டே இருக்கான் தெரியல. என்னடா பண்றீங்க? ஏய் அதான் கிடக்கா பாடுறாடி. தலைமை தான் அப்பா அங்க பாடுறாடி. என்ன ஏறுறா? தலைமை சாப்பாடு போடல போல. என்ன பத்மா அவன் சொந்தக்கார வீட்டுக்கு வந்துட்ட போல. எனக்கு வெள்ளை கலர் டான்ஸ் பிடிக்கும். இதெல்லாம் பிடிக்கும். உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா அப்படியே வாயை திறந்துச்சுன்னு வச்சுக்க. உள்ள இருக்கிறது பெட் இல்ல. பெட்டு தான். ஆமா படு தூங்கி இருக்கு. இது வந்து பர்மீஸ் பைத்தான். பர்மீஸ் பைத்தான். பர்மிக்கு போயிட்டாங்க. பக்கத்து பக்கத்துல அடிச்சு என்ன எத்தனை பேர் படுத்துங்கிறாங்க? இங்க பாரு 2 பேர் படுத்துங்கிறாங்க. ஒரே ரூம்ல நிறைய பிரான்ச்சஸ் கொடுத்துட்டாங்க. என்கிட்ட வேணா அவரை மட்டும் பயப்படாம இருக்க சொல்லுங்க. எங்க பயத்துல போட்டுற போறேன். ஏய் சும்மாறா. அப்பா அது இந்தியன் கோப்ரா, இந்தியன் மலைப்பாம்பு மாதிரி இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் ஓட்ட வச்சிருந்தாங்கன்னா கூட கூப்பிடலாம். கூப்பிட புரியா? கூட முடியே. ஆமா நீ கருப்பு கலர் அதை பார்க்கலாம்.
அதான் வந்து நமக்கு தெரிஞ்ச உடம்பு சிலுக்குது. crocodile. என்ன கண்ணு கூட செய்யல. அது வந்து crocodile Siamese crocodile. The common water monitor. It's a normal water monitor. இங்கே வந்து தவளை வெரைட்டி வச்சுருக்காங்க போல. நம்ம கண்ணுக்கு எதுவும் புலப்படவில்லை. இங்கே வந்து டர்ட்டில் இருக்கு. சாப்பிட்டு இருக்கு. எல்லாம் வித்தியாசமா இருக்கு. கூட ஒரு ஆமையும் சுத்திட்டு இருக்கு. சேத்துல என்னமோ சாப்பிட்டு இருக்கு. 看到了没有？还有陆龟，陆龟，看到了没？龟，看那爬的那个陆龟，这看到没有？个龟，这个龟 கூட 厉害 தலைவனும் படுத்துட்டு கிடக்கான்.哦，真是呀。 அடுத்து எங்க போகுதுன்னு தெரியலையே. இதெல்லாம் எடுக்கல. 5 செகண்ட். பெரிய ஆமை. இது இந்த புலி படத்துல வருமேடா ஆமை. புலி படத்துல ஒரு ஆமை துப்பிட்டு போயிருவேன். இலை தலைகள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. தண்ணி விடுறது. 快，跟他们洗澡了，洗澡了。 இது மட்டும் தான் சாப்பிடுது. கார்னிவரஸ், இது ஆம்னிவரஸ். புல்லு மட்டும் சாப்பிடுது. 你看洗澡了，洗澡了，洗澡了。 கூட்டமாக இது பேர் தான் ஷேரிங். நம்மளா இருந்தா நல்லா தின்னப்படுவோம். அந்த இடத்துல பிரியாணி வச்சா இந்த இடத்துக்குலாம் அப்படி ஷேரிங்ல போகாது. 小龟洗澡。 அந்த இடத்துல அது பிரியாணி சாப்பிடணும். எங்குள்ளார் காணும். உள்ள இருக்காரு. தாமரை இலை எல்லாம் பறிக்கிறது. தலைவனை காணும். ஆனா அங்க இருக்காரு பாருங்க. எங்க இதா படுத்து கிடக்கானு. எப்படிப்பா கண்டுபிடிக்கிற? எனக்குலாம் பயமா இருக்கு. அதான் இனத்தை தான் இனத்தை அழகா கண்டுபிடிக்கிறது. வைப்பர். அது வைப்பர் விரியன், கட்டு விரியன். இதே மாதிரி தானே எங்க வீட்டுக்கிட்ட வந்துச்சு. ஆனா அது மொத்தமா இருந்துச்சு. இவ்வளவு மொத்தம் இருந்தது. பயமா எனக்கு இருக்கு. வேற பாம்பை பார்த்தாவே பயமா இருக்கும். பைத்தான் மேல இருக்கு பாரு, மேல இருக்கு பாரு, மாலை மாதிரி. ஏய் வெள்ளை கலர். ஆனா எல்லோ சாண்டல். பைத்தான் கீழே இருக்கு பாரு. தவளை இருக்கு. பொம்மை. பொம்மையில ஒரிஜினல் அங்க பாரு. சாகடிச்சு அங்க போனா வச்சிட்டு இருக்குடா. டேய் இங்க பாருடா ஒரிஜினல் வாயை பாருங்கடா. ஏன்டா அப்ப கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல செத்துருமா? ஆமா. இதுதான் அந்த பாம்புக்கு சாப்பாடா? கொஞ்ச நேரத்துல சாகடிச்சிரும் நினைக்கிறேன். யார் சாப்பிட போறா? இவரா அவரா? மேல பாருங்க, மேல ரொம்ப இதுவா இருக்கு. ஈஸியா ஓபன் பண்றமா இருக்கு. அது சாப்பாடு போக மாதிரி மட்டும் எங்க சின்ன சின்ன எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஹாலிவுட்ல வருமே அந்த மாதிரி இருந்தா இப்படிலாம் நிறைய எப்ப நம்ம இறையா போறோம்னு காத்திருக்கும் ஒரு தவளை. தெரியுதுடா. இது என்னது? ரெட்டைல்டு போ. ரெட்டைல்டு போவா. இது அங்கேயே பார்த்தோம், ரெட்டைல்டு போவா. ஏய் எல்லாம் கூடவே ஒரு ஆரஞ்சு கலரே போட்டு வச்சிருக்காங்க. அங்க பாரு நாக்கு அழகாக ரீட்டிக்குது.
கிங் ராட் ஸ்னேக். அதான் தோலை உரிச்சு போட்டுருக்கு. தோலை உரிச்சு போட்டுருக்கு. எங்கே போய் முடிஞ்சிருக்குன்னு தெரியல. தோலை உரிச்சிட்டு உண்மையான பாம்பா இருந்தா வெளியில வாடா. வெளியில முழிச்சுக்கிட்டு கிடக்காம செடிக்கூட செடியா மறைந்து விட்டார். நம்ம எல்லாம் காட்டுக்குள்ள போனோம்னா செத்தோம், கன்ஃபார்ம் செத்தோம், முத அடியிலே செத்தோம். கிங்ஸ்டன் வந்திருந்தா வச்சுக்கேன். ஏய் இந்த ஃபர்ன்ஸ் எப்படா எடுக்குதுன்னு கேட்டுருக்கோம். கிங்ஸ்டன் வந்திருந்தேன்னா இந்த ஃபர்ன்ஸ் எப்படா எடுக்குது பார்த்துக்கிட்டு. இங்கே பாரு பாடம் எடுக்குது. ஐயோ இது கிங் கோப்ரா. ஏய் இது நம்ம சரி, அழகா இருக்குல்ல? சைனீஸ் கோப்ராவா? டேய் நச்சா அட்ரா அதான் இதுதான் நல்ல பாம்பு தான். எங்க தலை விரிக்கல? தலை விரிக்கலையா? இப்பதான் தெரியாது. இது சைனீஸ் நல்ல பாம்பு. எங்க தலையை விரிக்க சொல்லுங்க, நான் பார்க்கறேன். ஒரு போடு போடு பாம்பே பிரியஸ்னியே. ஒண்ணுதான் கிடக்கானா இல்ல 4-5 பேர் இருக்காங்களா? ஆனா ஒரு இதுல ஒரு பாம்பு வைக்க மாட்டாங்க. அந்த புல்லுக்கு அடியில ஒண்ணு கிடக்குது. நான் பாருங்க. புல்லுக்குள்ள. ஆமா. எங்க பாரு ஒண்ணு கிடக்கு. புல்லுக்குள்ள பாருங்க. ஆமா இங்க தெரியலையே ஒழுங்கா. ஒரு பாம்பை வைக்க மாட்டாங்க. ஏன்னா மேட் பண்றதுக்காகவா? மேட் பண்றதுக்காக இல்ல. இதோடைய லோன்லினஸ் அக்ரெசிவ் ஆயிடும். இத கண்ட்ரோல் பண்ண பெண் பாம்பு தேவைதான். சொல்ல தெரியாது. க்ரீம் சர்க்கிள் இங்க பாரு. அங்க தோலை உரிச்சு போட்டுருக்கு. தோலா எங்க என் கண்ணுக்கு தோல் இங்க தெரியுது. பாரு. நாங்க மேல படுத்துருக்கு பாருங்க. இங்க தலைமைக்கு காணோம். இத்தனை பாம்பா? ஆனா பொம்மையா உண்மையா? எடுத்து உள்ள போய் உங்க கையில பாக்குறியா? கொடுத்தா உங்களுக்கு புரியுமா? நான் உள்ள தெரியுமா? போய் பார்த்துட்டு வரியா வெளியே? எனக்கு என்ன சந்தேகம்னா அங்கங்க தவக்கல பொம்மை வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் உண்மையா ஐயோ, போய்யா? அது தவக்கல. நான் ஒரிஜினல் தங்க பாருங்க. அதோட தொண்டைக்கிட்ட எனக்கு என்னமோ அது வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பொம்மை தயவு செஞ்சு நீங்க வந்து தாவி வந்தீங்கன்னா அப்படி செட் பண்ணி வச்சுட்டா இந்நேரம் அது முழுங்கி இருக்கும்டா. முழுங்கினா அதுக்கு வயிறு அப்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்கும்டா. ஓகே. எங்க அம்மா அதோட தலையை நசுக்கிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. போய் எரிச்சிட்டு வாங்க. அது துடிக்குது என் கையில. கறி போட்டுருக்கலாமே பொம்மை. பாம்பு கறி போட்டுருக்கலாமே. போய் போட்டு எரிச்சிட்டேன். எரிச்சனே சாம்பல் ஆயிடுச்சு. நீ ஆமக்கறி சாப்பிட்டுருக்கியாடா? சாப்பிட்டுருக்கேன். நீ என்ன கறி தான் சாப்பிட்டுருக்க சொல்லு? சிக்கன், மட்டன், இறால், இல்ல நீங்க அப்படி வாத்து. கேட்க கூடாது. என்ன கறி சாப்பிடல? சாப்பிடலன்னு நீ சாப்பிடலன்னு சொல்லலாம். பாம்பு கறி. பாம்பு கறி சாப்பிடலையா? இல்ல, அங்க இருக்க சாப்பிட்டுருப்பாமா. அழகா வச்சுக்கோ ஃபவுண்டைனு. சாப்பிட்டுருப்பாமா. மூழ்கினதை போட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து பாம்புக்கு சின்னதுல இருந்தே மெடிசன்ஸை கொடுத்து வளர்த்து அதை மெடிசனாவே மாற்றுவாங்க. இந்த கோப்ரா ஒயின் ஒன்று இருக்கு தெரியுமா? சைனீஸோட ஸ்பெஷாலிட்டி ஒயின். ஸ்பெஷல் ஒயின் அது. கோப்ரா வைனா? ஆமா. பாம்பை உள்ள இன்ஃபியூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து ஆல்கஹாலை ஊற்றி விட்டுருவானுங்க. மேகம் கருக்குது சஞ்சுக்கு சக்கச்சு. தக்கச்சும் ஆட வேண்டியதான். ஓ பட்டர்ஃப்ளையா? ஒரே சவுண்டா இருக்கு. தண்ணி தேங்கின ஸ்மெல்ல இருக்கு. இல்ல கழுவிட்டு இருக்காங்க. ஏய் இங்க பாடுறா. டேய் தைரியம் தான்டா மனுஷனுக்கு. ஏன் இங்க பாரு. சின்னதுதானா? எங்க ஊர்ல அணக்கரையில வந்து பாருங்க 3 முதல்ல கிடக்கு. ப்ளூ பாத்திருக்கியா? ஒரு ஆளை சாகிடுச்சிருச்சு. இப்படி க்ளீன் பண்றான்னு மட்டும் பாரு. நல்லா நல்லா மெயின்டைன் பண்றாங்க பூவை. ஏ அங்க பாடுறா. என்ன தைரியம் தலைவனுக்கு. இங்க என்ன கிடக்க? இங்க ஆமை கூட்டங்கள். எனக்கு தெரியலமா. இதெல்லாம் ஊர்லயே கிடக்கு நிறைய. இந்த கலர் முதலை குட்டிகள். அலிகேட்டர். ஓ இதுங்க கடிக்காதோ? இது மாதிரி வரும்ல. ஆமா. அது அதனால கடிக்காதா? இல்ல அதுவும் தான் கடிக்கும். ரெண்டுமே கடிக்கும். டிஃபரன்ஸ் சொல்றேன். அலிகேட்டர் கிராக்கடைல் நமக்கு தெரிய மாட்டேங்குதுல. ஸோ கார் வேணும்னா நம்ம இங்கே எடுத்துக்கலாம். நாங்கள் எடுத்துக்கலாம். பண்ணிக்கலாம். இல்லை எடுத்துருவோமா? எடுத்துடலான்றியா? எல்லாம் நடக்க முடியுமா? இல்லை நீ தானே போயிருக்க சொல்லு. நடக்கலாம். நடந்து ஃபுல்லாக கவர் பண்ணலாம். பிரச்சனை கிடையாது. காலை கழட்டிப்படாத. காலில் கழட்ட அங்கே போய் குழந்தைங்களே நடந்து போகுதுடா. ஏய் இல்லை எனக்கு வரவே இல்லைடா. செடி 4 செடி நீ போட்டே போட்டு போய் இப்போ எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடிச்சிங்க? ஒரு 11-12 போல ஆரம்பித்தோம். 2-3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்படியா? ஆமாம். இதான் பெட்டர். இது பண்ண மாட்டாங்களா?
ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு டைம் இது பண்ண மாட்டாங்க. எனக்கு ஒரு செடி கொடுக்க முடியுமா? ஆஹா. ஸோ இங்கே உள்ள ஒரு பெட் சூப்பரான திங்கே பார்த்தோன்னா இங்கே பாரு ஃப்ளாஸ் அப்பப்போ பூக்கிற மாதிரி செடி வந்து நட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு சிட்டியை. 4 கிழங்கு வாங்கிட்டு போகணும். கிழங்கு வாங்க போறியா? பூண்டு செடியோ? தக்காளி செடி மாதிரி இருக்குது. தக்காளி செடியா? தக்காளி செடியா? இல்ல இல்ல செடி மாதிரி இருக்குதேன்னு பார்த்தேன். ரேர் அனிமல்ஸ் ஆஃப் சைனா. எவ்வளோ சொல்கிறாங்க தெரியலையே. 8லேருந்து 4 மணி வரை. இல்ல பட்டர்ஃப்ளை கார்டனே காணும்டா, அது ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க போல. ரொம்ப எடுத்துக்கிட்டே இருக்கா சார்ஜ். ரேர் அனிமல்ஸ் எல்லாமே இங்கே உள்ளது. ஜியாங்ஸில் என்ன ஃபேமஸ், எது என்னென்ன ஃபேமஸ்னு போட்டிருக்காங்க பாரு. ஓகே, எங்க ரேர் அனிமல்ஸ் ஆஃப் சைனா. நான் பை ஒவ்வொரு சைனால என்னென்ன ஃபேமஸ்ன்ட்டா? சூஜியாங். டால்ஃபின் ஃபேமஸா நம்ம சூஜோல. எங்கடா? அலிகேட்டரு. டால்ஃபின் ஃபேமஸா? டால்ஃபின் பூனை. நைட் ஆனா இதெல்லாம் என்ன அப்படியே உள்ள போயிடுமா? உள்ள ஏதாவது டேங்க் இருக்குமா? மீன் தூங்காதான் தெரியுமா? மீன் தூங்காதா? அண்ணா மீனுக்கு இமை இல்லைண்ணா, அது எப்படி தூங்குவோம்? அது தூங்குறது கண்ணை திறந்துட்டு தானே தூங்கும். நீ தெரிஞ்சுக்கிட்டே ஒரு கேள்வி கேட்கறாங்க, அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்படிதான் அவள் அப்படித்தான் வந்து இவர் இப்படித்தான். நல்லா இருக்குல்ல கூட்டமா? எல்லாரும் பார்த்துட்டு பயந்துட்டு அதுங்க நடுவில் இருக்குதுங்க. அதான் உண்மை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அதை அழகா காம் பண்ணிட்டு இருக்குதுங்க. வித்தியாசமா ஜந்து பார்க்கும்போது என்ன பயம். கோல்டன் ஃபிஷ் சும்மா வச்சிருக்காங்க. நீல அது ஒயர் நீ வாங்குற பேசல. தண்ணியில வாயில இது பேர் மறந்து போச்சப்பா. பெலிக்கனா? நாரை. நாரை ஏன்டா இங்க நிக்குது? ஒரே ஒரு ஆஸ்ட்ரிச் ஜாலியா. நாரை வேற, கொக்கு வேற, நாரை வேற, எல்லாம் வேற அமைதியா நம்ம. ஆனா எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிடலாம்ண்ணா. ஒரு ஆஸ்ட்ரிச் என்னென்னமோ தேடிட்டு இருக்கு. நாரை வேற, கொக்கு வேற, நாரை வேற, நாரை விட்டு கொக்கு. 2 ஆஸ்ட்ரிச் நிக்குதா? அது அப்படிதான் இருக்கும் போல. ஆன் பெயின். ஆஸ்ட்ரிச்சோட பாலிசி என்னன்னா, அது வெறி ஏறிடும். யாராவது ஒரு எனிமி வந்தானா அதனால ரன் பண்ண முடியாதான். ஆஸ்ட்ரிச் கேர்ல புட்டு அது கிட்ட கைய மாட்டிச்சு, கட்டுதான். மண்ணுல இது பண்ணிடுமா? இது பார்க்க கழுகு மாதிரி தெரியல. இந்த பொடத்தை திங்குமே. என்னது தலைக்குள்ள மண்ணை வச்சிருக்கா? அதாவது உள்ள தலையை விட்டுக்கிட்டு இது வந்து பார்க்க வந்து இது மாதிரி காட்டிக்குமா, ஒரு பாறை மாதிரியோ இல்ல வந்து ஒரு இது மாதிரியே காட்டிக்குமா. ஆனா இந்த ஹாலிவுட் படத்துல எல்லாம் இந்த தலையை நம்ம பாத்துறோமே, இந்த மொட்டை தலை. ஆஸ்ட்ரிச் பாலிசி. ஒரு படத்துல இது ஹாலிவுட்ல இத வந்து ரேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் மேல உட்கார்ந்துட்டு என்ன படம் அது, கூட ஒரு கத்தி, ஒரு மந்திர கத்தி. நீ ஆரம்பிச்சிட்ட ஏதோ தமிழ் டப்பிங் பார்த்துட்டு. மந்திர கத்தி சுய புத்தின்னு. ஃபேஸ் ஆஃப் சூப் ஒன். நம்ம முன்னாடி பார்த்த படம் வந்து இதானா? மார்போ ஸ்ட்ராக். அந்த கத்தியை வந்து இப்ப குத்துறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், திரும்ப வந்து பாஸ்ட்டுக்கு போகும். திரும்ப ஜாலியா இருக்கு. கிரேட் ரியா. எந்த ஒரு கவலையும் இல்லை. அண்ணா இதோட ரெக்கையெல்லாம் பிச்சு இதுல இருந்து நிறைய திங்ஸ் செய்யலாம்ல. என்ன செய்யலாம்? இந்த ட்ரீமிங், குட் ட்ரீம்க்கு செய்யறாங்கல்ல, அதுல எல்லாம் ரெக்கை தொங்க விடுறாங்கல்ல, அதுல இந்த மாதிரி ரெக்கை தானே தொங்கும், ஒயிட் கலர்ல. அதிக பாட்டுக்கு சாப்பாடு தேடிட்டு இருக்குது. நீங்க சோறு அந்த ரெக்கைலாம் வேஸ்ட் தானே. கந்தசாமி கோழி மாதிரி இருக்கு. கந்தசாமி கோழி. கந்தசாமி கோழி இது. நான் வெள்ளை மயில் தான். இது வெள்ளை மயில்லாம் ஒண்ணும் கிடையாது. அது வெள்ளை மயில். இந்த வெள்ளை மயில் கிடையாது. வெள்ளை மயில். தம்பி இங்க வாப்பா. கின்னி கோழியில அந்த ஆண் கின்னி கோழி மாதிரி. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஏன் போர்டு வச்சிருப்பானுங்க? இங்க ஒண்ணுத்தையும் காணும். இந்த கோழி ஏய் திருச்சி போடாதப்பா. என்ன வருது? பக்பக்கா. தம்பி வாப்பா. அது சொல்லும், இங்க பாருங்க நாளைக்கு அடுப்புல இருக்கே வந்து கேவலமா கட்டிக்கிட்டு இருக்காது. கொத்தி விட்டுருவோம் பாத்துக்க. இல்ல எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. அதுக்கப்புறம் கடுப்பாயிருவேன். நான் குயில் மாதிரி கத்துவேன்.
போவேன். நான் கலாய்ச்சிருக்கேன் வேண்டாம் ஏற்கனவே நான் அதான் கலாய்க்கிறேன் என்ன கலர் அடிச்சு விட்டுருக்காங்களா? எனக்கு இது ஒரு ரெக்க கொஞ்சம் கிடைக்குமா? ஜூம் அவுட் ஆகுது. எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கு. அதோட தலையை பாருங்க. தலையை மட்டும் ஃபங்க் வச்ச மாதிரி வந்து ஈமு லவ்ஸ் வாட்டரா? வாட்டரே காணும். ரெஸ்பான்சிபிள். முட்டையே பல கோடி ஆப்பு. emus world in its males due to take care of the fledglings. It's very dangerous to approach an incubating emu are the one who's taking care of the nestling in the wild. The normal shy and local emu would actively attack the human beings protecting the social dog brain. இது என்ன ஃபாதரா? Yes. தெரியல. Yes, they are fathers. ஈமு லவ்ஸ் வாட்டர். Responsible emu fathers. It could swim across the river, but emu loves to play in the water, not swims across the water. அது எதுக்கு அப்ப இதுல போட்டு விட்டுருக்காங்க? Very dangerous to approach to. ஒரு காலத்துல ஈமுக்குள் நிறைய பேர் வாங்கி இதுல புதுசா இருக்கு. தலைவன் தலையை மாட்டி 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 மாட்டி. ஏய் என்னது இது? அது ஓடி வருது. ஒருவேளை இது அதோட ஜோடியா இல்ல அது இதோட ஜோடியா? என்ன யாரை பார்த்து இது மிரண்டு ஓடுது? ஏ ஒளியுதியா? சோறு சாமி ஓய் சோறு 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 சோறு. அது என்ன மாதிரி வெஜிடேரியன் போல. வெஜ்ஜு வேலு. மக்களே நானும் ஒரு ஈமு கோழி தான் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி. இங்க ஒரு தலைவன் கடிச்சு கொத்திட்டு இருக்கான். யாருக்கு இது? பார்த்துட்டேன். இங்க யாரா இருக்கா? கருங்கோழியா? இல்ல இது ஏதோ ஒரு படத்துல நான் பாத்துட்டேன். நான் இதால அது கோவப்படும் போது அந்த தலைகிட்ட இருக்குல்ல அந்த ரெண்டு புருவம் அது எப்படி விரியும் அழகா இருக்கும். இன்னும் ஃபிளாஷ்ல வருதுமா இந்த மாதிரி. கிளாஸ் போஸ் கொடுக்குதுங்க. அது போஸ் கொடுக்குதா? இத பாருங்க இவ்வளவு அழகா போஸ் கொடுக்குது. ஒரு மாதிரி தலையை திருப்புங்க. அப்படிதான் அப்படியே திருப்பிங்க. ஆச் ஆச் ஆச். இங்க ஒரு வாட்டி கூட கத்தி. பிளாக்ல வந்துருவேன். இது என்னது கருங்கோழியா? அப்புறம் இல்ல அது கால் தூக்கி போஸ் கொடுக்குது. அப்படியே கால வைங்க. அப்ப நெக்ஸ்ட் ரகுமானுக்கு இல்ல ரஜினி தான் வந்து குயில் சத்தம் கொடுக்குது. அது என்னாச்சு? வாய்ப்பு தேடி. சரி அண்ணா நீங்க ஏதோ சீரியல்ல எல்லாம் நடிக்க போறது இல்லையா? அவர் வாழ்க்கையிலே பல பட்டு நடிச்சு வாழ்க்கையில எல்லாத்தையும் நடிக்கிறதே பத்தாதா? இங்கே தேடுற. ஏய் இங்கே இருக்கு. நாம எல்லாமே பான் ஆர்டிஸ்ட் தான். இந்த உலகத்தை சர்வே பண்ண பேரட் நிறைய போட்டோஸ் இருக்கு. ஏய் நம்ம ஊர் குருவி தானே? இது தப்பு. குயிலோட கத்துறதோட நின்று பாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் குயிலோட கத்தார் குயிலே. ஏய் அங்க பாரு மயில் செமையா இருக்குடா. மடத்துல சொல்ற மாதிரி உனக்கு மழை பொழியுமா என்ன? ஏ மயில் தோகையை வீட்டு கொண்டு நிக்கிறது. கீழே விட்டுருச்சு கீழே விடுது கீழே விடுது. பெண்மயிலா? இது ஆண்மயில். ஆண்மயில்லாம் தோகை வரைக்கும். ஆண்மயில் தான் தோகை வரித்தாடும். அது பெண்ணை மயக்க தோகை வித்தாடும். ஆண்மயில் தான் தோகை வரித்தாடும். அதான் பெண்ணை மயக்கிறதுக்கு தோகை வித்தாடும். அப்படியா? முன்னாடி ஆட்டி காட்டும். நல்ல டைமிங் தான். ஆனா திரும்பி போடான்ட்டு போயிடும். ஏதாவது அந்த பெண்மையில் யாரும் பிடிச்சிருக்கோ அந்த பக்கம் தான் போகும். அப்ப டான்ஸ் காம்படிஷனு தெரியாத பறவைங்க வந்து ஐயோ போலாம். வெள்ள மயில் இங்க எங்கேயோ இருக்குண்டா. தலையை வெளியே வந்து சுத்திட்டு இருக்கா. இங்க யார் அடுத்து? எங்கடா சுத்துது? எங்கடா கத்துது? இதான் மரத்து மேல இதை கத்திட்டு இருக்க? இல்ல பத்மா தான் கத்திட்டு இருக்காளா? மயில பூனை அது.
ஆமா ஆமா டேய் சாப்பிடுறா. சாப்பிடுங்க. எது கிடைச்சாலும் வலிக்கும். இது கிடைச்சா பண்ண கிடையாது. அது கொத்துனாலும் வலிக்கும். இங்கே வரைக்கும் காணும். இருக்குல்ல எறும்பு கடிச்சாலே வலிக்குது. எறும்போட க்ளோஸ் போட்டோ பாத்தியாடா? பயம் அது பார்க்கும்போது டேய் நீயாடா பார்க்க வச்சுட்டு இது வச்சுட்டு நடந்துக்கிட்டு இவ்வளவு அது சொல்றது ஜூமின்ல பார்த்தா கொடூரமா இருக்கே. மயில் மாதிரி கட்டுச்சுனா அந்த மாதிரி புயல் மட்டும்தான். கொத்துதுடா. இங்க பாரு கிரட்ட காக்கா ஒன்று இருக்குது. ஆனா உங்களை எட்டி பார்த்துக்கிற போட்டோ எடுப்பீங்க. ஆயிடா தம்பி உனக்கு இது போன் எடுங்க. மல்டி டேலண்டட். எல்லாம் ஓடுங்க. பிறந்திருப்பாங்க. வாயை உடச்சு விட்டுருக்க பாரு. ஓவரா தான் பண்ணிருப்பா தலைய வாயை பிரிச்சிருப்பானுங்க. கந்தசாமி ஒன்று மாதிரி இருக்கு. வேண்டாம் பாட வேண்டாம். அதேதான் எங்க அம்மா அங்க சாரி வச்சிருக்காங்க அதே மாதிரி. அக்காக்கு நீங்க ட்ரெஸ்春游，现在还是春游嘞。அது வந்து ஸ்வீட்ல செய்யும்போது சூப்பரா இருக்கும். அதுதான் நினைக்கும். இன்னொன்னு சென்ட் செய்யலாம் வீட்லயே நம்ம. வாவ் ஃப்ளமிங்கோ. இது நிறைய பாம்பி இதுல வரும்ல. வானம்பாடி பறவை தானே இதுக்கு தமிழ்ல பேரு. அவனுக்கு தெரியும். வானம்பாடி பறவை செவ்வினை பறவையால் சூழும் வானம் நீல வானம்னு சொல்லி ஏதோ ஒரு பாட்டு கரீபியன் இருக்கு. ஃப்ளமிங்கோ. எங்களுக்கு தெரிஞ்சலாம் நீலவானம்
அதுதான் தெரியும். நம்ம தமிழ் படிக்கும் போது அதுல சொல்லுவாங்க வானம்பாடி பறவை 100 கோடி சேர்ந்து வானம் கொத்தி பாட்டு பாடுமே. அதனால இவங்க சாப்பாடை பார்த்துட்டு தானே உங்ககிட்ட வருது. பாவமா இருக்குன்னு கீரையாவது கொடுக்கலாம்ல. அரப்பு ஆன்சர் இருக்காங்க அப்படி. இதோட சேர்த்து போட்டு எடுத்துருங்கண்ணா. No feeding. No feeding. அது வேற ரொம்ப பசியில ஏக்கமா பார்த்துட்டு இருந்துச்சு. அது கஷ்டமா. அதுக்கெல்லாம் சாப்பாடுலாம் போடுவாங்க. ஆனா அதுக்கு நம்ம ஃபுட்டு தான் பிடிச்சிருக்கு. அது சொல்லுச்சா உன்கிட்ட? நார்மல் டக்கு. உணவு தேடுது பாரு. ஏதாவது மீன் மாட்டு மாதிரி தேடிட்டு இருக்கு பாரு. என்னடா நாக்கு இவ்வளவு பெருசா இருக்கு. அப்படி மீன் ஒன்று போட்டுச்சுன்னா நல்லா இருக்கும். ஆமா. மூச்சு தம் கட்டல இருமே. உள்ள இருந்து மீன் தேடிக்கிட்டு இருக்கு திங்கிறதுக்கு. ஏதாவது கிடைக்குமா? நம்மளால தலை ரொம்ப நேரம் உள்ள வச்சிருக்க முடியாதுல்ல. என்னால முடியாது. வெள்ளை கலர்ல தான் இருக்கும் மூக்கு. சிவப்பு கலர்ல இருக்குமா டவுட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மொத்த பறவையும் பிளாக்கா மாத்திட்டாரு. அது எப்படிடா வருது? கால் வச்சு நவுத்திக்க பாரு. கால் வச்சு தான் நவுத்துது. போட்டு மாதிரி தானே உடம்பு இருக்கு. அப்படியே நல்லா நீட்டா அப்படியே நடந்தது பாரு. இத பார்த்து தானே நம்ம எல்லாரும் போட்டையே உருவாக்கணும். என்னது இது? இலை தலையெல்லாம் சாப்பிடுது. என்னது இது? திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு போய் ஒரு குளியலை போட்டுட்டு துலிப் மாதிரி இருக்கு பாருங்க. துளிப் தானே இது இல்லையா? துலிப் இல்ல, அதுல உள்ள ஒரு துளிப் ஜோஷி காபி. இது வந்து பெர்ஃப்யூம். தாளம் போச்சு பாம்பு நோக்கி வரும். இப்ப இருக்கிற உலக சீரியல் டைலாக்லாம் பேசுறதுங்களா இல்லையா? ஏன்னா பாக்குறது கத்துக்கிறது தான். மதுரை இங்கே இப்பெல்லாம் நடக்காதப்பா, விழுந்துருவேன். வாவ், குட்டி வாத்தி. டேய் டேய் ஐயோ நான் புடிச்சிட்டேன். கறி போட்டுருவாங்க. புலி கறியா? அண்ணா புலி குழம்புக்கு தேவைப்படுது. வரும். ஐயோ வேணாம்ண்ணா. அப்புறம் பாருங்க மக்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா பெரிய தடிக்கிற விழுந்துருச்சுன்னா அதையும் வந்து நாங்கள் வந்து கண்டென்ட் ஆக்கிடுவோம். எப்படி காப்பாற்ற போறேன்? எப்படி? ஆமாடா, இது விழுந்துச்சுன்னா ஷார்ட்ஸ் போட்டுடலாம். திங்ஸ் நாட் டு டூ இன் தி ஜூ அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி வந்து அவங்க அதுல இருந்து மீண்டு வராங்கன்னு பாப்போம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு இவன். அந்த அளவுக்கு மோசக்காரன் கிடையாது நானு. இவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா, கடி வாங்குறதுட்டு நினைச்சாலே பயமா இருக்கு. மற்ற கடி வாங்குறேன்னா கடி வாங்கு. சின்ன அடிச்சா கூட தாங்கிக்கலாம் போல இருக்கு. இதுகிட்ட கடி வாங்குறது தான் தாங்க முடியாது. அப்பா அடியை தாங்குறோம்ல, அதுவே பரவாயில்ல. அப்பாவோட வெயிட்டுக்கு சிங்க வெயிட்டும் ஈக்குவல் தான். இதுக்கான வெயிட் யாராலும் தெரியுமா? அதுக்கு தலை மேல ஒரு ரெண்டு தூக்கிட்டு நிக்குது. ஒரு கால் மட்டும் தான் இருக்கோ? இல்ல, நான் ஒரு கால் உள்ள ரெட்டைக்குள்ள இருக்கா? உனக்கெல்லாம் அறிவே இல்லை. ஒரு கால் சுத்திக்கிட்டே இருக்கு.
我想。 இது வந்து ரெட் அண்ட் கிரீன் மேக். இதுதான் எனக்கு சம்டைம்ஸ் நம்ப முடியல. எப்படி ஓபன் ஸ்பெஷல் வச்சிருக்காங்க? தெரியல மேபி. அதான் இதெல்லாம் அன்னைக்கு நான் வரும்போது பார்த்தேன்னா ஃபுல்லாக இது போட்டு வச்சுருந்தாங்கடா, நெட்டு போட்டு வச்சுருந்தாங்க. போட்டுருந்தாங்க. இதுங்களுக்கு ஓகேன்னு படும்போது இங்கே விட்டுறானுங்க போல. இப்போ நீ ஒரு கற்றுப்பா. இது குயில் இல்லையே. என்னடா தெரியுது? எலியாடா, பெருச்சாலியெல்லாம் வச்சிருக்காங்களா? நக்காவை பார்த்தாச்சு. பெருச்சாலி பார்க்கு பையனை வாட்டர் டீரு. பார்க்க போயினா எங்க? எல்லாம் சாப்பிட்டு தண்ணியில விளையாடிட்டு இப்ப படுத்து தூங்கிட்டு இருக்கு. நம்ம தான் அழிஞ்சிட்டு இருக்கோம். ஓட்டர் நல்ல மல்லாக்கா படுத்து. இங்கே யார் இருக்கா? யாரையும் காணோம். ஏய் மானுக்கு கொம்பு இருக்கு. அப்படியா? ஆனா இது ஒல்லியா இருக்கு. நான் இது சாப்பிட்டா நல்லாவும் இருக்காது. அப்படிங்கிறியா? கறி போட முடியல. டேய் வெஜிடேரியன்லாம் கறியை பத்தி பேசுறாரு. குத்துமா? போய் தொட்டு பாரு. ஐயோ ரொம்ப இருக்கு. அது உடம்பு சரியில்லாம போயிடும். மாட்டி விட்டுருமா விளாக்லையே? வேண்டாம். சே ஹாய். அதுக்கு உடம்பு இல்லாம வயிற்று கோளாறு வந்துச்சுன்னா என்ன பண்றது? சோளம் தானே. சோளம் ஒண்ணும் மாட்டாங்க போல. அங்க போற கையில மறைச்சிக்கிச்சு ஒரு கையில சாப்பாடு. முள்ளம்பன்றி காட்டுல இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. இந்த மாதிரி சோளம் போடக்கூடாது, அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணக்கூடாது. அங்கே பாருங்க, அது தலையில் போயிட்டு பட்டுருச்சு. புக் தப்பு. இந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஏய் நல்லா இருக்கு, கியூட்டா. மானுக்கு கொம்பு இருக்குமே. நான் இது எலும்பா இருக்கணும். இன்னும் எலும்பாயிடும். இது என்ன இனம் என்றே தெரியவில்லையே. சைனீஸ் டீர். அப்படியே மொபைல புடுங்கி கொட்டி. கருப்பு ராபிட். அது அங்கேயே நீங்க ஒரே ஓடி என்ன பார்த்தோன்னே ஓடி வந்துச்சு தெரியுமா? உன்னை பார்த்தோட ஒன்றும் இல்லை, புல்லு பிடிச்சி போட்டிருக்கானே இவனும். அது மோக்க இங்கே 2-3 கிடந்துச்சுடா. ஒன்று தான் என்ன கிடக்கு, இன்னொன்று எங்கே போச்சுன்னு தெரியல. தலைவன் வேற எங்கேயோ போகிறான். எங்க உங்க அண்ணன் இங்க தாங்க படுத்திருக்காரு. வாங்க. அப்பா அங்கேயே சுற்றி திரியுது. ஏதாவது பார்த்துருச்சோ இல்லை ஏதாவது வழி தேடுதோ? இங்கே தலைவன் ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். கண்ணாடி இருக்கிற வரையும் தான் நமக்கு சேஃபு. மனம் பொருளாது கட்டி பிடிச்சா மொசு மொசுன்னு இருக்குமா? கடிச்சாலும் செமையா இருக்கும். புதுசுன்னு இருக்குன்றேன். நினைச்சு பாரு, எல்லாமே வந்து பொம்மையாவே இருந்து நம்மள ஏமாத்திட்டே இருந்தா. டைகர் டாய்லெட் யாராவது பார்த்துருக்கீங்களா? இந்த பாருங்க மக்களே, மேல் ஏரியால டாய்லெட் இருக்கறனால டைகர் டாய்லெட்ன்றாங்க. ஸோ மேல் டைகர் டாய்லெட், ஃபீமேல் டைகர் டாய்லெட். மேல ராக்கெட் இங்க இருக்காரா? டேய்
மேலே அவெஞ்சர்ஸ் ராக்கெட் இங்க இருக்காப்ல. அங்கே யார் இருக்கா? அங்கே யாரு? ஒயிட் பாண்டா நடங்க ஒருத்தனையும் காணோம். அங்க இருக்க ராக்கெட் அண்ணா. ராக்கெட் அங்க இருக்காப்ல. ராக்கெட் என்ன 快走，快走！ 身上的毛还蛮刺的，像个野猪一样。你看到它的嘴了吗，大哥？好尖啊！我以为野猪的你，那以为野猪。那就有点像野猪。பாண்டா. 18 மணி நேரத்துக்கு பார்த்தா ஹைபர்னிங் பீரியட். ஸோ ஜூவில் வந்த இடத்துல நம்மளை வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்க ஆசைப்படுவாங்க. நம்ம கூட சாரி. ஸோ ஓய் ஸோ ஓகே பாருங்க. ஓகே ஸோ அவன் குழந்தைங்க கூட நம்ம வச்சு ஃபோட்டோ எடுக்க ஆசைப்படுவாங்க. ஓகே அப்படிலாம் தர முடியாது. அதுக்கு கீழே பல்ல ஏற்படுத்தி அதுக்கப்புறம் நான் அப்படியே பார்க்குது ஒன்று. அது சிங்கத்துக்கு ஒரு கர்ஜனை தான். எட்டி பாக்குதுண்ணா. கறிக்கு ஆள் வந்துட்டாங்கடோய். கறிக்கு ஆள் வந்துட்டாங்கடோ. எல்லாம் வெள்ளை கலர்ல பாத்துட்டு இல்லையோ சுப்பிரமணி தான் படிச்சு கிடக்காப்ல. சுப்பிரமணி குட்டி. சுப்பிரமணியோட குட்டியை சாங்காய் சூழ தான் வச்சிருக்காங்க. டைகர் ஒயிட் டைகர் ஒயிட் டைகரா? வேலை அதிகம். ஆனாது குட்டி குட்டியா இருக்கும். இதோட இதழ் டக்கு டக்குன்னு உதிர்ந்துடும். அது சூப்பரா இருக்கும். அது வாசனை ஒரு ஃபுல்லா மான். இதுதானே அந்த பாட்டுல வர்றது, அந்த இந்தியன் படத்துல. இதுதானடா அது இந்தியன் படத்துல வர பாட்டுல வர்றது இதுதானே. அங்க அந்த சைடு ஒன்று இருக்கு பாரு. அங்க பாரு முடி. ஆமா பெரிய பெரிய வகையா இருக்குது. முடி வளர்ந்து தொங்கு உள்ள குதிரைக்கு. நான் இது ஏன் முடி உள்ள பண்ற மாதிரி தெரியலையே. நம்ம தமிழ்ல ஒரு ராசி இருக்கே, இது குத்தி கொன்னு கடகமா கடகமா இல்ல கடகம் நினைக்கிறேன். மேஷம் தான் ஆடு நினைக்கிறேன். மேஷம் மேஷம் ஆடு. நான் கன்னி ராசி. அது இதெல்லாம் குத்திச்சுனா வயித்துல குத்தி. இந்த மாடா மாடானே தெரியல. ஆடு பாடி சேட்ட மாதிரி இருக்கு. சாரி ஆரிக்ஸ். மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். அதெல்லாம் அந்த ஆன்டிலோப் ஃபேமிலில தான் வந்து டீர், யானை, சமாரி தானே. யானை அதான் சைடில் மண்ணு போட்டு வச்சிருக்கானுங்க. அதிலே படுத்து படுத்து உள்ள செம்மன் ஆயிரும். அதான் செம்மன் யானை அப்படின்னு. ஜீப்ரா. ஏ ரைனோசரஸ்க்கு தானடா ஒத்த கொம்பு இருக்கும். ஏ நீர் யானையா அது? வாய்ப்புகள் மிக கம்மி. நீர் மாதிரியே தெரியல. இது வேற என்னமோ மாதிரி தெரியுது. இது பன்னி மாதிரி இருக்கு. அதுவும் அது என்ன எறும்பு தண்ணியோட கலவையோட பன்னியோட சேர்ந்த மாதிரி இருக்கு.
1 ஹார்ன் ரைனோசரஸ். அப்படியா? இது வந்து நம்ம ஊரில் அசாமில் தான் இருக்கும். இதுவா நீர் யானை? குட்டியா நீர் யானை? எங்க தும்பிக்கை மாதிரி அது இருக்கு. நீர் யானை குட்டியா? இது 2015ல பிறந்ததாகுது. எது இதுங்களா? அதே மாதிரி வேர்ல்டில் ஒரு ஆமை வந்துட்டு 150 வருஷமா நான் கிடக்கு பாரு நீர் யானை. என்ன நினைத்தார்? தெரியல. இதோட குட்டி தான் வெளில இருக்கு போல. குட்டி தவளையா? நீர் யானை மாதிரி தண்ணிக்குள்ளே இருக்கும். வாயோட சைஸ் 1.2 மீட்டர் வரைக்கும் திறக்கும். 6 லயன். இப்போ 1000 கிலோ இருக்குமாடா? நைல் crocodile 1100. மேல ஒன்னு இருக்குடா 1999. என்னன்னு தெரியல, crocodile நினைக்கிறேன். ஹைனா 589 கிலோவா இருக்கும். the real jaws. லயனோட வெயிட் கேட்டல. டைகர் லயன் 1000 கிலோ. எருமை ரெட் ஸ்வீட். ஜிராஃபி. ஸோ இங்கே பொழுதுபோக்கு குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் கார் இருக்கு. எலிஃபண்ட் எக்ஸிபிஷனா? Finally to Chimpanzee Park. குடும்பத்தில் உள்ளவங்கலாம் இங்கே தான் இருக்காங்க. எப்படி போகிறது? இப்படி போய் இப்படி வெளியே வரணுமா? உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு. ஏன் சொந்தக்காரங்க? உங்க யாரையும் காணும்.
எங்கடா யாரையும் காணும் காணண்டா வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு வரது இல்லையா? பத்மா இங்க எல்லாம் சாப்பிட போயிட்டாங்களா? இங்க எவனையும் காணும். பயந்துகிட்டு இருக்காங்க. இல்ல நான் ரொம்ப குட்டியா இருக்குண்ணா. குரங்கு குட்டி மங்கி. 7 கிலோ ஹேண்ட். கொங்கோக்கு இந்த கலர்ல யாரு மங்கி கிங் அவரா? மங்கி கிங். ஆளை முன்னாடி எல்லா படத்துலயும் மங்கி கிங் இந்த கலர்ல தான் கோல்டன் கலர்ல தான் இருப்பாரு. இது என்ன மங்கி? என்ன மங்கிடா? இது நம்ம ஊர் மங்கியா? நம்ம ஊர் மங்கி எல்லாம் இல்ல. இந்த இடத்துல இருக்கும் நம்ம என்ன மங்கி இது? ஸ்குரில்டு மங்கி. என்ன மங்கி? ஸ்குரில்டு மங்கியா? ஸ்க்ரோல். ஓ வால் நல்லா சுருட்டிக்குமோ? அணில் மாதிரி மங்கியா? அனில். ஓச்சோ. இனம் இனத்தோடு சேர்ந்து விட்டது. எங்க கத்து பாப்போம். இதுல மேல இப்படி தூக்கணும். பூவை. இது அப்படி காட்டு. இது டுலிப்ஸ் தானா? டுலிப்ஸ் காப்பி மாதிரி இருக்கு. ஸோ பென்குயின் பார்க். இதுவரை நான் எந்த சூலையும் பென்குயின் பார்த்து கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். இருக்குடா ரெண்டு குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ ஃபைனல் டச் ஆஃப் த ஜூ. ஃபைனல் டச்லாம் கிடையாதுங்க, மிடில் டச் தான். இப்போ நான் மறுபடியும் மிடில் டச் ஃபைனல் டச் கொடுக்க வேண்டியதா போச்சு. ஓகே தெளிவா சொல்லுடா. வியூவர்ஸ் என்ன நினைக்க போறாங்க? வாவ், எவ்வளோ இருக்கு பாரு பென்குயின் குட்டி. சூப்பரா இருக்கு. அங்க பாருங்களா பொம்மை மாதிரி நின்னுட்டு இருக்குது. இங்க பாரு, இங்க பக்கத்துல நின்னுட்டு இருக்கு பாரு ஒண்ணு. இங்கே இங்க பாரு. பென்குயின் குட்டி. அது டேக்ல வர குட்டிட்டு இருக்காங்க. கூட்டம் கூட்டமா நிறைய இருக்கு பாரு. இப்ப தண்ணி நனைஞ்சிருந்து ஓரமா உட்காந்துருக்கு. ஒன்னொன்னுக்கு டேக் போட்டு வச்சிருக்காங்க பாத்தியா? ஆமா, தப்பிச்சு ஓடாம இருக்கிறதுக்கா? இல்ல இல்ல தப்பிச்சு ஓட. அப்பெல்லாம் ரெண்டு இருக்கான்னு நினைக்கிறேன். 1 2 தானே இருந்துச்சு. இப்ப நிறைய விட்டுருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபைனலா ஜூ முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ எக்ஸிட் நம்பர் 1ல ஏறி எக்ஸிட் நம்பர் 4 இங்கே வந்துட்டோம். ஸோ 40 ஆரம்பிக்கு ஒர்த்து தான் என்ன கேட்டால், ரொம்பவே ஒர்த்து. ஸோ ஃபைனலாக வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ வேலு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, பரவாயில்லையா? வெரி குட், சூப்பர். ஓகே, பாய்.